ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடல் பெப்பர் ஃப்ரை எப்படி சுலபமாக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதிலேயே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. குடல் குழம்பு ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம், அதில் இருந்து குடலை மட்டும் நான் தனியாக அரிச்சு எடுத்துக்கிட்டேன். குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து குடலை மட்டும் தனியாக எடுத்து நம்ம பிரட்டி வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லாவே. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. மிளகு ஜீரகம் வீட்டிலையே வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு நான் தனியாக சேர்க்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக இந்த குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட சுவையான குடல் பெப்பர் ஃப்ரை கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒரு கொதியே வந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, குடல் பெப்பர் ஃப்ரை சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.